இன்று தாய் தந்தை கணிசித்த துதிகளை வணங்கி தங்கள் அன்பன் குறுக்கே சிவன அன்பான வணக்கங்கள். பழந்தமிழர்கள் குலம் வெட்டுதலும் குலதெய்வ வழிபாடும் அவர்களுக்கு உயிர் போன்றது. இந்த குலத்தை பாருங்கள், எப்படி வெட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அது மத்தியில் இருக்கிறது அந்த குலத்தினுடைய அளவு, நீரினுடைய அளவு கல். அந்த கல், இந்த வரப்பு பாருங்கள், இந்த வரப்பு பாதையாகவே ஆக்கியிருப்பாங்க. கரை அப்போ தான் பலமாக இருக்க வேண்டும் என்பதுக்காண்டி அமைச்சிருப்பாங்க. குலம் வெட்டுதலும் குலதெய்வ வழிபாடும் தமிழருக்கே உரியது. இந்த நல்லா பாருங்கள். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்துக்கு நகனைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த நகனை குளத்துலையும் அந்த நகனையை ஒட்டி இருக்கக்கூடிய முளைத்தெழுந்த அய்யனார் என்ற ஒரு குலதெய்வ வழிபாட்டையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த குலதெய்வ வழிபாடானது பழந்தமிழர்களுடைய சிறந்த முறையாக இருக்கிறது. பழந்தமிழர்கள் குலம் வெட்டுதலையும் குலதெய்வ வழிபாட்டையும் உயிர் போன்று கட்டி காத்து கொண்டிருந்தார்கள். இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே பாருங்கள், தமிழர்களுடைய ஆன்ம நெறியை பரப்பக்கூடிய அன்பே சிவம், தமிழருடைய அன்பு மதமான சிவ மதம், அதுதான் அந்த சிவலிங்க குறியீடு அங்கே இருக்கிறது. நன்கு பாருங்கள். இது முளைத்தெழுந்த அய்யனார். அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எந்த பணி செய்தாலும் கல்வெட்டில் தமிழர்கள் மிக நேர்த்தியாக இருந்தார்கள் என்பது ஒரு சான்று. இந்த பணி செஞ்சாலும் அது ஒரு கல்வெட்டு வச்சு அதில் அந்த பொறிப்பை கொடுத்துருவாங்க. இந்த கல்வெட்டில் பாருங்கள், பங்குனி மாதம் 1980 23/3/1980 குடங்களுக்கு பண்ணியிருக்காங்க. செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம்னு அதில் இருக்குது. கமிட்டியார் வந்து குலசேகரப்பட்டினத்தை சார்ந்தவர்கள் அது சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அங்கே தமிழுடைய முறையே வந்து குலம் வெட்டுதல், குலதெய்வ வழிபாடு. குலத்தை எப்படி வெட்டியிருக்காங்க, அந்த நீர் ஓடையிலிருந்து அது வரும். அந்த குளம் நிரம்பி ஒரு அளவுக்கு மேலே வான உடனே அந்த மதகுன்னு சொல்லுவாங்க. அந்த மதகிலிருந்து நீர் வர்றதை பாருங்கள். இந்த நீர் வந்துட்டுருக்கு. அந்த நீர் வந்து பாதையை கிராஸ் பண்ணி, அதாவது பாதையை கடந்து செல்கிறது. இந்த இடத்துல அவங்க ஒரு குழாயை 3 குழாயை போட்டு ஒரு பாதை எல்லா ஊர்லேயும் அமைச்சிருப்பாங்க. இந்த ஊரில் அந்த நகனை குடும்பத்தார்கள், அந்த கோயில் வழிபாட்டு குடும்பத்தார்களும் ஊர்க்காரர்களும் செய்வார்கள் என்று நம்புகிறோம். அவங்க வந்து நகனை அருள்மிகு முளைத்தெழுந்த அய்யனார் உழவாரப்பணி என்ற ஒரு பணியை வச்சிருக்கிறார்கள். உழவாரப்பணி என்றாலே குளம் வெட்டுதல், குளங்களை பாதுகாத்தல், அப்புறம் பின்காலத்தில் தான் கோயில்களை வந்துச்சு. குளங்கள் வெட்டணும், குளங்களை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களுடைய நெறி தான் உழவாரப்பணி. அந்த உழவாரப்பணிக்கு அச்சாக இருப்பது அந்த காலத்தில் பெரும் கோயில்களை நாம் வந்து சொல்லுவோம். குலதெய்வம் இருக்கும் கோயிலுக்கு உழவாரப்பணி செய்தால் 16 செல்வங்களும் பெறலாம், செய்ய வேண்டும் என்று தமிழர்களை வேண்டி